பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய கிருபை அது போதுமானதா இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் உண்மையா இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு அதிகமாகி கொண்டே தான் போகுது பாருங்க. இப்பொழுதும் நம்ம கொஞ்ச நாட்களா அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தியானம் பண்ணி வர்றோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்க. இது கைகளின் பிரயாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம். இன்றைக்கும் நம் சரீர சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்றது, நமக்கு சரீர சுகம் எப்படி வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வியாதிகள், காய்ச்சல், சளி, பலவிதமான கொடூரமான வியாதிகளை நாம் கேள்விப்படுறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரயோஜனமா மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் இது ஆசீர்வாதமான வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட, இந்த வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது பாருங்க. வானமும் பூமியுமே ஒளிந்து போகுமா, ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நித்தியமாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நாங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எடுத்து அதை இருதயத்துல விதைத்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவைகளை நீங்க தியானித்து வந்தால் நிச்சயமாகவே சரீர சுகம் அது உங்களுக்குரியது. பிசாசானவன் உங்க சரீரத்தை தொடவே முடியாது இயேசுவின் நாமத்தினால. என்ன, இது கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. இப்பொழுது நம் சத்தியத்துக்குள்ள போலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்தார் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்துல இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தையும் படிங்க. இப்போ நான் பேச போறது சரீர சுகத்துக்காக. நாம் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், நாம் நீதிமான்கள். ஒருவேளை நீங்க பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து, கர்த்தாவே என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரி சிலுவையில சுமந்திருக்கிறீர் என்று உங்க வாயினால அறிக்கையிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இப்பொழுது நாம் சரீர சுகத்திற்குள்ளாக கடந்து போலாம். நீங்க யாராயினும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயினும் எப்படிப்பட்ட பலவீனங்கள், வியாதிகள்ல நீங்க பிடிக்கப்பட்டிருந்தால், உங்களுக்கு விரோதமாக என்ன டாக்டர்ஸ் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல பாருங்க. எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு டாக்டர் எழுதியிருக்காரு, இந்த வியாதி இருக்குன்னு எழுதியிருக்காருன்னா உங்க ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற வசனங்களை விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க. பாருங்க, நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்திருக்கிறாராம். பாருங்க, உங்களுக்கு விரோதமா எழுதப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை டாக்டர் எழுதின ரிப்போர்ட்டை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை குலைத்து போட்டிருக்கிறாராம். கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்த அந்த வியாதியை உங்க நடுவில் இராதபடிக்கு எடுத்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாசத்தினால் உண்டானது, வாயின் அறிக்கையினால் உண்டானது. இந்த வியாதியை, இந்த பலவீனத்தை அவர் என்னோட நடுவில் இருந்து எடுத்திருக்கிறார். இந்த ரிப்போர்ட்டை ஒன்றும் இல்லாதபடி அவர் குலைத்திருக்கிறார். இப்படி நீங்க வாயை திறந்து சொல்லணும். சொல்லாம நம்ம டும்முன்னு உட்கார்ந்துருந்தா ஒன்றும் நடக்காது. வாயை திறந்து சொல்லணும் பாருங்க. அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும் பாருங்க. அடுத்தது, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, கல்வாரி சிலுவையில எல்லா பலவீனங்கள், வியாதிகள், இது எல்லாத்தையும் அவர் சிலுவையில ஆணி அடித்திருக்கிறார். ஒன்றுமில்லாதபடி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்துருச்சுங்க, 2வது தடவை அந்த அட்டாக் வந்திருக்கு, 3வது தடவை வந்திருக்கு, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, ஒரு பிட்டு கூட அந்த வியாதியனுடைய ஒரு ஆணி வேர் கூட உங்க சரீரத்துல இராதபடிக்கு எடுத்து அது எல்லாத்தையும் வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறார். அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். எப்படி வெற்றி சிறக்க முடியும்? எப்படி அதை குலைத்திருக்க முடியும்? எப்படி ஆணி அடித்திருக்க முடியும்? இப்போ பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம்
எப்படியெல்லாம் அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. எபேசியர் 2:15-16 பாருங்க, ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கு. எபேசியர் 2:15-16 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, எல்லா நியாய பிரமாணத்தினால வரக்கூடிய உபாகமம் 28:15 66 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வியாதிகளை குறித்த பட்டியல், சாப பட்டியல். அந்த நியாய பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணாரா, தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து எல்லா சாபங்களையும் வியாதிகளையும் பாவங்களையும் தன்னுடைய சொந்த சரீரத்துல அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, மாம்சத்தினாலே ஒழித்து, அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, மாம்சத்துல எல்லாத்தையும் சுமந்து இருக்கிறார், தன்னுடைய சொந்த சரீரத்தினால் அதை ஒழித்து இருக்கிறார். அடுத்தது, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, பாவ மனுஷனையும் ரட்சிக்கப்பட்ட மனுஷனையும் ரெண்டு எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அதை ஒன்றுமில்லாதபடி செய்து சமாதானத்தை உண்டாக்கி இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எல்லா பகை விரோதங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த சரீரத்துல, வியாதிகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த சரீரத்துல நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய உள்ளங்கைகள்ல ஆணிகளால் அடிச்சாங்க, அவருடைய கால்கள்ல ஆணி, அவருடைய விழாவுல குத்துனாங்க, அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. எதற்காக அப்படின்னா, பகையாக நின்ற இரு தரத்தாரையும் அவர் தன்னுடைய சரீரத்துல ஒன்றாக்கினார். வியாதி சுகத்தை அதை ஒன்றுமில்லாதபடி செய்து சுகத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இப்படிதான் அவர் எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் அவர் சுமந்து அவருடைய சரீரம் சிலுவையில் தொங்கவிடப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில நான் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டேன், என்னுடைய சரீரம் உங்களுக்காக அடிக்கப்பட்டது, அதை இந்த நாள்ல விசுவாசிங்க. என்னுடைய சரீரம் உங்களுக்காக உடைக்கப்பட்டது, என்னுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. இதை விசுவாசித்து இதை அறிக்கை பண்ணும்போது உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டாகிறது. இந்த சுகம் எப்படி வருது அப்படின்னா, பை ஃபெய்த், விசுவாசத்தினால மட்டும்தான் சுகம் உண்டாகுது. பிரியமானவர்களே, நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறோம், சுகத்தை கொடுக்கிறவர் அவர். நம்முடைய பரிகாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய தழும்புகளால தான் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தம்முடைய சொந்த சரீரத்துல நம்மளுடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் சுமந்தார். எல்லா வலி வேதனை, முட்டி வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, எல்லா வலியும் அவர் ஏற்கனவே சுமந்து விட்டார். இதை இன்றைக்கு நீங்க விசுவாசித்து இந்த வார்த்தைகளை உங்க உள்ளத்துல கொண்டு போய் வச்சு, கர்த்தாவே என்னுடைய சரீரத்தின் எல்லா பலவீனங்களையும் நீர் சுமந்து இருக்கிறீர், சுகம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கு நான் அதை எடுத்துக்கொள்றேன். நீங்க விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுது. நீங்க அடுத்த டைம் செக்அப் பண்ணு, மருந்து மாத்திரைகளை விசுவாசத்தோட சாப்பிடுங்க. ஆண்டவரே சாப்பிடுறேன், எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் நீர், என்னுடைய பரிகாரி நீர் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. அடுத்த முறை போகும்பொழுது நீங்க செக்கப்புக்கு போகும்போது நிச்சயமாகவே மாற்றத்தை காண்பீர்கள். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கின்றன. அவருடைய வார்த்தைகள், அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் அருமருந்தா இருந்து உங்களுக்கு சரீர சுகத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், சுகத்தோடு வாழ்வீர்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டாக்டர் கிட்ட போறது படிப்படியா குறைஞ்சு வரும். பாருங்க, நீங்க விசுவாசித்து வசனங்களை அதிகப்படுத்தி பாருங்க. வசனங்களை அதிகப்படுத்தும் போது மாத்திரைகள் உங்க வாழ்க்கையில குறைந்து கொண்டே வரும் என்பதுல சந்தேகமே இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து வர்றேன் பாருங்க. இயேசுவின் நாமத்தினால டாக்டர் கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிற நேரம் குறையும். வசனங்களை விசுவாசியுங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.